அத்தியாயம் 19. அன்று சனிக்கிழமை மறுநாள் கடை கிடையாது என்பதால் உட்கார்ந்து கணக்கு வழக்குகளை பார்த்து கொண்டிருந்தான் நந்து. டேபிளில் உள்ள இன்டர்காம் ஒலிக்க எடுத்து காதில் வைத்து எஸ் என்றான். சார், உங்களை பார்க்க அருண் ஒருத்தர் வந்திருக்காரு. இவன் என்ன பிரச்சனை பண்ண வந்திருக்கான்னு தெரியலையே. மனதுக்குள் எச்சரிக்கை மணி அடிக்க ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வர சொல்லுமா என்றவன் நிலாவுக்கு அழைத்தான். என்னங்க, வீட்டுக்கு வரலையா? நிலா, அருண் வந்திருக்கான். அப்படியா? எதுக்கு வந்திருக்கான்னு கேளுங்க. நீங்க எதுவுமே கோபமா பதில் சொல்லாதீங்க, பார்த்து பேசுங்க என்று அவனிடம் சொன்னாள். ஒரு நொடி யோசித்து பின்னர் தேவாவுக்கு அழைத்தாள். என்ன மேடம், சொல்லுங்க. இல்ல, ஷோரூம்க்கு அந்த அருண் வந்திருக்கான் போல இருக்கு. நீங்க கொஞ்சம் அங்க போக முடியுமா? அண்ணன் மட்டும் இருக்காங்க, எதுவும் பிரச்சனை ஆயிடக்கூடாது. ஓகே, நான் போறேன் என்று சொல்லிவிட்டு வண்டியை எடுத்துக்கொண்டு விரைந்தான். என்ன மச்சான், பயங்கர பந்தாவா இருக்க போல இருக்கு. ஏசி ரூம் தான், தனி ஃபோன் தான், வாசல்ல ரிசப்ஷனிஸ்ட் கூட வச்சிருக்கீங்க போல இருக்கு. அவங்க கிட்ட கேட்டுட்டு தான் உங்களை பார்க்க வரணுமோ? அதுவும் அவங்க 10 நிமிஷம் வரை வெயிட் பண்ண சொல்றாங்க என்று எகத்தாளமாக கேட்டுக்கொண்டே உள்ளே வந்து தானே எதிரில் இருந்த சேரில் அமர்ந்தான். அவன் கேட்டதற்கு பதில் சொல்லாமல், என்ன விஷயம் சொல்லு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நாங்கள் எல்லாம் வேலை இல்லாமல் தான் உங்களை பார்க்க வந்திருக்கோமா? எங்களுக்கும் வேலை இருக்கு. சரி, ஆனாலும் நமக்கு மச்சானாக போகிறவனே ரொம்ப கவலையில் இருப்பானே, போய் என்னன்னு கேட்டு அதுக்கு தீர்வு சொல்லிட்டு வருவோம் அப்படின்னு வந்தா என்னமோ பெரிய வேலை இருக்கிற மாதிரி வந்தா காட்டுற. இந்த பாரு அருண், வாசல் வர வந்தவங்களை திருப்பி அனுப்பக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் உன்னை உள்ள வர சொல்லி பேசிட்டு இருக்கேன். என்ன சொல்ல வந்தியோ அதை சொல்லிட்டு போயிட்டே இரு. சரி, சொல்ல வந்த விஷயத்த சொல்றேன். எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம்? நீ உன் கல்யாணத்தை எப்ப வேணா வச்சுக்கோ. இங்க வந்து எங்கிட்ட ஏன் கேட்குற? இதுதான் ஊம குசுமுங்கிறது. அவனே நீ எப்ப மேலம் கொட்டுவ, நான் சாமி ஆடுறேன்னு வந்திருக்கான். இப்ப வாயை கொடுத்தியா, வாங்கி கட்டு. என்னடா நக்கலா? உன் தங்கச்சிக்கு எனக்கு எப்ப கல்யாணம் அதை கேட்டுட்டு போகத்தான் வந்தேன். ஏன் தங்கச்சி உனக்கு கட்டி கொடுக்குறேன்னு எப்பவாவது நான் சொன்னேனா? நீ சொல்லுவியா என்ன? அதான் உனக்கு புது பவுசு வந்திருக்கேன், எப்படி சொல்லுவ? அது தெரிஞ்சுதான் உன் தங்கச்சியை எனக்கு தான் நீ கட்டி வைக்கணுங்கிற சூழ்நிலையை நான் உருவாக்கி வச்சிருக்கேன். அது என்ன கட்டாயத்துக்கு? உனக்கு தான் கட்டி கொடுக்கணும் எழுதியா வச்சிருக்கு என்று தெனாவட்டாக நந்து பதில் சொல்ல ஜிவ்வென்று கோபம் தலைக்கேற, என்னடா நான் கல்யாணம் பண்ண வேண்டிய பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்ட திமுறா? ஆமாடா, அப்படித்தான் வச்சுக்கோ. நான் ஒன்றும் முறையில்லாம நடக்கல. முறையோட என் மாமனாரு மாமியாரும் சந்தோஷமா தார வாத்து கொடுத்து தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அந்த நிமிஷத்துல இருந்து அவ என் பொண்டாட்டி. என் பொண்டாட்டிய பத்தி இனி ஒரு வார்த்தை பேசுன வாய் வெத்தலை பாக்க போட்டுக்கிடும் பார்த்துக்கோ என்று முஷ்டியை மடக்கி கொண்டு நந்து கத்த, என்னடா பெரிய உத்தம மாதிரி பேசுற? கெட்டு போன ஒரு தங்கச்சியை வச்சுக்கிட்டு அவளை பெரிய மனசு பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ற எங்கிட்டயே உன் ஆட்டத்தை காட்டுற. ஏன் தங்கச்சி கெட்டு போயிட்டான்னு நீ என்னடா சொல்றது? அவ சீத மாதிரிடா. அடா, ஒன்னும் தெரியாத மாதிரி நல்லா நடிக்கிறிய. இன்னுமா உன் தங்கச்சி உங்ககிட்ட விஷயத்த சொல்லாம இருக்கு? என்னடா விஷயம்? அவ சிஏ படிச்சுட்டு இருக்கா, இன்டர் பாஸ் பண்ணிட்டா, அடுத்த எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கா. எல்லா விஷயமும் எனக்கு தெரியுமே. அப்ப நான் அவளை கெடுத்துட்ட விஷயமும் சொல்லி இருப்பாளே. அப்படியா? அந்த மாதிரி எந்த விஷயம் சொல்லலையே. அவ வீட்டை விட்டு எங்க போனாலும் சொல்லிட்டு தானே போவா. அப்படி ஒரு சம்பவம் நடந்த மாதிரி சொல்லலையே. நந்து வேண்டுமென்றே சொல்ல, டே, 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு நாள் தனியா மெட்ராஸ்ல இருந்து வந்தப்ப நான் தாண்டா அவளை தூக்கிட்டு போய் கெடுத்தேன். அது கூட உன் தங்கச்சி உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிருக்கான்னா அவ எவ்வளவு பெரிய தில்லாலங்கடி. டேய், குடும்பமே இப்படித்தானா? அவளை கேட்டு வாயை மூடுமுன் பலார் என்று அவன் கன்னத்தில் நந்து அடித்தான். ஏண்டா நாயே, என் முன்னாடியே வந்து என் தங்கச்சியை தூக்கிட்டு போய் கெடுத்தேன்னு சொல்றேன்னா உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும்? விஷயம் தெரிஞ்ச அன்னைக்கே உன்னை வெட்டிட்டு ஜெயிலுக்கு போயிருப்பேன். ஆனா என்னை விட்ட என் குடும்பத்தை காப்பாற்ற வேற ஆள் இல்லைங்கிற ஒரே காரணம்தான் என்னை அமைதியா போக வச்சது என்றவன் அவனை மாறி மாறி அடித்தான். டே வேண்டாம், என்னை அடிக்காத. வெளியில போய் சொன்னா என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்? நீ இப்ப பேசுனதை ஒன்று விடாம நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். நீயே உன் வாயால கிளியரா ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததை கொண்டு போய் போலீஸ்ல கொடுத்தேன்னு வையே, கன்ஃபார்மா 7 வருஷம் களி திங்கணும். மாமியார் வீட்டில் இருக்கிற வேலையும் போயிடும். உங்க அப்பா அவமானத்துல செத்துடுவாரு. வரியா? வா, வெளியே போவோம்.
மேலும் 4 அறை அடைந்து அவனை இழுக்க கதவை திறந்து கொண்டு தேவா உள்ளே நுழைந்தான். என்னென்ன விடுங்க என்று நந்துவின் கையிலிருந்து அருணை விடுவிக்க, டே விழுடா, இவனை கொன்னாதான் என் மனசு ஆறும். அண்ணன் கொல்லணும்னா அன்னைக்கே அதை நாம செஞ்சிருக்கலாம். ஆனா நமக்கு நம்ம குடும்பம் முக்கியம். இப்ப இவனை விடுங்க, பிறகு பார்த்துக்கலாம். டே என்னையாட அடிச்ச என்று எகிரிக்கொண்டு நந்து மேல் பாய முற்பட அவனை எளிதில் தடுத்த தேவா, டே பேசாம போ, இல்லைன்னா அடிபட்டு செத்துருவ. என்னடா நீயும் சேர்ந்து சொல்ற? அன்னைக்கு நீ தானே அவளை அங்கிருந்து கூட்டிட்டு போன. போற வழியில நீயும் அவளை கணக்கு பண்ணிட்டியா? அருண் கேட்டதும், ஏண்டா எடுபட்ட நாயே, அன்னைக்கே உன்னை வெட்டி தோப்புக்குள்ள உரமா வச்சிருக்கணும் என்றவன் தன் வலுவான கரங்களால் அவன் மூஞ்சியில் ஒரு அப்பு அப்பினான். ஸ்பேனர் பிடித்த கை என்பதால் அவன் அடித்ததும் ரத்தம் வாயிலிருந்து வந்தது. ரத்தத்தை கண்டதும் பயந்து அலறி, டே நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன அடிச்சிட்டீங்க இல்ல, உங்களை கவனிச்சுக்கிறேன்டா என்று வீராப்பு பேச சத்தம் கேட்டு வெளியில் உள்ளவர்கள் உள்ளே வந்தனர். என்ன சார், என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை, நீங்க போங்க, தெரிஞ்சவர் தான் தேவையில்லாம பேசினாரு, அதான் பிரச்சனை. எதுனாலும் சொல்லுங்க சார், பார்த்துக்கலாம். ஷோரூமில் வண்டியை சர்வீஸ் செய்யும் ஒரு தொழிலாளி சொல்ல, தேவையில்லை, வேணும்னா நானே போலீஸ் சொல்லி விட்டுடுவேன், எல்லா எவிடன்ஸும் என் கையிலேயே இருக்கு என்று அருணை பார்த்து முறைத்து கொண்டே சொல்ல, நந்துவிற்கு இருந்த செல்வாக்கையும் ஆள் பலத்தையும் தான் பேசியதை புத்திசாலித்தனமாக ரெக்கார்ட் பண்ணி வைத்து கொண்டதையும் எண்ணிய அருண், இனி நம்ம பப்பு இவனிடம் வேகாது என்பதை புரிந்து கொண்டு நடையை கட்டினார்.